சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதுதான் பாட்டி என் வாழ்க்கை. நான் என் வாழ்க்கையில நடந்த எல்லா கதையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சின்ன வயசுல இருந்தே என் மனசுக்குள்ள செழியன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை நினைச்சு இத்தனை வருஷமா நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னை கூட்டிட்டு போக என் கணவனா செழியன் என்னை தேடி வருவாங்கிற நம்பிக்கையில பல வருஷமா செழியன் நினைப்போடவே நான் வாழ்ந்துட்டேன். அந்த நம்பிக்கைய எப்படி உடைச்சு எரிய முடியும்? இந்த ஜீவனோட கலந்தது செழியனோட நினைப்பு. எல்லாத்தையும் தூக்கி போடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு இதுக்கு மேலேயும் மனசு வருதா பாட்டி? நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் என் பக்கம் நியாயம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க பாட்டி. ஆதிசங்கரியத்தை இந்த நிலைமையில இருக்காங்கன்னா அது என் அப்பா செஞ்ச தியாகம் தான் பாட்டி. அத அவங்க மறந்துட்டு நன்றி கிட்டத்தனமா என் அப்பாவை அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. என் அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை வாங்கி தரது ஒரு பொண்ணான என்னோட கடமை இல்லையா? கொடுத்த வாக்குக்காக பல வருஷம் செழியன மனசுக்குள்ளேயும் இந்த உடம்புக்குள்ளேயும் உசுரா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த வாழ்க்கைக்கான நியாயத்தை தேடி வந்தது தப்புன்னு சொல்ல வரீங்களா? இப்ப சொல்லுங்க பாட்டி. இனியும் நீங்க தப்புன்னு சொன்னா உங்க பேச்சுக்கு நான் கட்டுப்படுறேன். யோசிச்சு முடிவை சொல்லுங்க. அண்ணி, அந்த காயத்ரி கூட சேர்ந்து நம்ம அம்மா ஸ்தானத்துல வச்சு பாக்குற கண்ணம்மா துரோகம் பண்றதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல அண்ணி. ஆண்டி, இந்த விஷயமா நம்ம 2 பேரையும் விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சு கண்டிக்கலனா இவங்க 2 பேரால நமக்கு பின்னாடி ஆபத்து நிச்சயமா வரும். இத நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அக்கா, போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு 2 பேரும் சொல்லாம கொள்ளாம போனதை பார்த்தா ஏதோ பெரிய விஷயமா தான் தோணுது. அன்னபூரணி சொன்ன விஷயத்தை எல்லாம் வச்சு பாக்கும்போது 2 பேரும் ஏதோ ஒரு பெரிய திருட்டுத்தனம் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மம்மி, நானும் அதத்தான் நினைக்கிறேன். அவங்க ரூம்ல போய் செக் பண்ணி பார்த்தா நிச்சயமா ஏதாவது சீக்ரெட் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு தான்க்கா முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களை வேலைக்கு வைக்க கூடாதுன்னு சொல்றது. கண்ணம்மா பேச்சை கேட்டு நீங்க தான்க்கா காயத்ரிக்கு வேலை போட்டு கொடுத்தீங்க. அதுதான் மிக பெரிய தப்புக்கா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்ணம்மாவும் காயத்ரியும் இந்த குடும்பத்துக்கு விசுவாசமா இருப்பாங்களே தவிர நீங்க நினைக்கிற அளவுக்கு தப்பானவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்னபூர்ணி எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை திருச்சி பேசி கலகம் பண்றது இன்னைக்கு நேத்திக்கு நடக்கல. அன்னபூர்ணி இந்த வீட்டுக்கு வாழ வந்த காலத்துல இருந்து இது வாடிக்கையா தான் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு பெரியவங்க எல்லாம் சும்மா சொல்லல. தேவையில்லாம கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு இங்க யாரும் பேச வேண்டாம். முதல்ல அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள் எல்லாம் பேசிக்கலாம். இப்படி சொல்லி சொல்லிதான் அண்ணி அந்த காயத்ரி என்ன நோக்கத்தோட வீட்டுக்குள்ள வந்திருக்கா, என்னென்ன தப்பெல்லாம் பண்றா, என்னத்தை இந்த வீட்டுக்குள்ள சுருட்டிட்டு போறான்னு எதுவுமே தெரியாம போயிட்டு இருக்கு. நெருப்பு இல்லாம புகையாதுன்னு அதே பெரியவங்க தான் சொல்லிருக்காங்க. ஆண்டி, இப்ப புகை ஆரம்பிச்சிருக்கு. கண்ணம்மா பாட்டிக்கிட்ட அவ கால்ல விழுந்து கெஞ்சிருக்கானா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது திருட்டா
இல்ல வேற விஷயமா கூட இருக்கலாம். அவங்க வர்றதுக்குள்ள நாம அந்த ரூமுக்கு போய் செக் பண்ணி பாப்போம். அதான் கரெக்ட் தியா. அந்த காயத்ரி கெட்டவன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தான் உருவாக்கி கொடுங்க. இவ்ளோ நாள் அவ தப்பு பண்ணா, அவளுடைய நல்ல நேரம். அந்த காயத்ரி எல்லாத்துலயும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த முறை நிச்சயமா அவ தப்ப மாட்டா அண்ணி. இந்த குடும்பத்துக்கு அவ எதிரா சதி பண்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல நிரூபணம் ஆயிடும். வாங்க நாம போய் அவ ரூம செக் பண்ணி பார்க்கலாம். ரேஷ்மா போலாம். என்னங்க வாங்க. ஆ ம் வாங்க வாங்க. உங்களை எதிர்பார்த்துதான் வழி மேல விழி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தரமான சம்பவம் காத்திருக்கு. 2 பேரும் உள்ள வாங்க. நானும் பாட்டியும் பேசினத ரேஷ்மா அண்ணன் பொருணி கேட்டுட்டாக. கேட்டு பத்த வச்சுட்டாக. என்ன நடக்க போதுன்னு தெரியலையே முருகா. வாங்க வாங்க அண்ணி, வர வேண்டியவங்க வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க? போன் பண்ணாலும் ஏன் லைன் போகல? கோயிலுக்கு போயிட்டு வரோம். போன் பண்ணீங்களா? டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன் எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கீங்க? என்ன விஷயம்?